ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஒரு ஊரு காட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தது. காட்டுல இருக்க அந்த கருப்பு பேய் எப்பவுமே ஊருக்குள்ள போய் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப ஒரு நாள் அது ஊருக்குள்ள போய் சுத்தும் போது ஊரு ஜனங்களுக்கு அந்த பேய் பத்தி தெரிஞ்சதால யாருமே வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. ஆனா எந்த ஒரு விலங்கும் வெளியே கட்டி போட்டிருக்கிறது அந்த பேய் பார்த்துச்சுன்னா அதை சாகடிச்சு அது அதுங்களை சாப்பிட்டுடும். தினமும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆடு மாடு கோழின்னு செத்து போறத பார்த்து ஜனங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்புறம் ஒரு நாள் அது கோழிங்க இருக்கிற இடத்துக்கு போகுது. அப்ப ஜனங்க அங்க நின்னுக்கிட்டு கையில நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த பேய அவங்க எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருந்த கோழி மேல அந்த கோவத்தை காட்டுது. அட என் செல்ல கோழியே, உனக்கு காயமாயிடுச்சாடி செல்லக்குட்டி. உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். வா, இப்பவே நான் உன் பொண்ணுக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு மருந்து யசோதா போடுறா. அதுக்கப்புறம் கோழி சரியாயிடுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்த்தா அந்த கோழி முதல்ல விட ரொம்ப பெருசா தெரியுது. என்னங்க பாத்தீங்களாங்க நம்ம கோழி எவ்வளவு பெருசாயிடுச்சுன்னு? ஆமா யசோதா, இத பாக்குறதுக்கு என்ன இவ்ளோ பெருசா இருக்கு? இவ்ளோ பெரிய கோழி இந்த ஒட்டுமொத்த கிராமத்துல எங்கேயுமே இல்ல. ராத்திரி ஆயிடுச்சு. ஒரு திருடன் ஊருக்குள்ள வரான். அவன் இந்த கோழிய பாக்குறான். அட பர்றா, இவ்ளோ பெரிய கோழி! இன்னைக்கு செம்ம வேட்டைதான். இவ்ளோ பெரிய கோழி சிக்கி இருக்கே. அவன் அதை பிடிக்க போறான். ஐயோ, பார்க்கவே இந்த கோழி இவ்ளோ பெருசா இருக்கே. இத மட்டும் புடிச்சிட்டு போய் நான் தந்தூரி போட்டேன்னு வை. அடடடடடடா, இந்த கோழியை எப்படியாவது இன்னைக்கு புடிச்சிட்டு போயிட வேண்டியதுதான். அப்ப அந்த கோழி அவன் பக்கமா திரும்பி அதோட வாயால அவனை குத்த ஆரம்பிக்குது. ஐயோ கடவுளே, நான் செத்தேன்டா. ஐயோ ஐயோ, அட நாசமா போன கோழியே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ 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 ஐயோ, ஆஹா, ஐயோ கடவுளே, ஐயோ இந்த கோழி என்ன முழுசா முழுங்க பாக்குதே. அப்ப அந்த கோழி வாயை திறந்து அவனை முழுங்க ஆரம்பிக்குது. ஐயோ, அது அவனை முழுங்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி போய் உட்கார்ந்துடுது. மறுநாள் காலையில ஆன உடனே ஒரு பெரிய முட்டை வைக்குது. அத பார்த்த உடனே, என்னங்க பாத்தீங்களாங்க எவ்வளவு பெரிய முட்டைன்னு சொல்லி. யசோதா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அட, உனக்கு இப்ப என்னதான் ஆச்சு? என்னங்க பாத்தீங்களாங்க எவ்வளவு பெரிய முட்டை? சுனேறி வச்ச முட்டைங்க இது. ஐயோ, இங்க பாரு யசோதா, இந்த முட்டைய பாரு, இது எவ்வளோ பெருசா இருக்குன்னு. வா, நாம அதை எடுத்துக்கலாம். இனிமே நாம இந்த கோழிய வெளியிலேயே விடக்கூடாது. யசோதா முட்டை எடுக்கிறதுக்காக போறா. அப்ப அந்த கோழி கிட்ட வந்து அவளை குத்த ஆரம்பிக்குது. அட நாசமா போன கோழி, உன்னோட எஜமானியே நீ குத்துறியா? கொஞ்ச நேரம் நம்ம இங்கேயே காத்திருந்து அது மூஞ்சி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிச்சுன்னா அப்ப அந்த முட்டை எடுத்துட்டு ஓடி போயிடலாம். அவங்க ரொம்ப நேரம் அங்கேயே நின்று வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கோழி அதோட முகத்தை இன்னொரு பக்கம் திருப்பி நின்னுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த முட்டையை அவங்க திருடி அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அட அட, செம்மல்ல யசோதா, நமக்கு பெரிய புதையலே கிடைச்சிருக்கு. அட, இவ்ளோ பெரிய முட்டை! செல்லம், இந்த மாதிரி ஒரு கோழியை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நமக்கு மட்டும் தினமும் இதே சைஸ்ல முட்டை கிடைச்சதுன்னு வை, நாம அந்த முட்டைய வித்து பெரிய பணக்காரங்களாயிரலாம். நான் இந்த முட்டைய மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அப்புறம் அந்த கோழி அதோட முட்டை அங்க இல்லாததை பார்த்து ரொம்பவே கோவப்படுது. அதுக்கப்புறம் அந்த முட்டைய தேடிக்கிட்டு அது போக ஆரம்பிக்குது. அப்ப அங்க இருக்க ஜன்னல்ல இருந்து அந்த கோழி எட்டி பாக்குது. அங்கதான் அதோட முட்டை இருக்கும். அப்ப அந்த கோழி அவங்க எஜமானியோட வீட்டு கதவை தட்ட ஆரம்பிக்குது. அட, யாரது? சரி, நீ உள்ள போ. அது யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்ப அவன் ஜன்னல்ல போய் எட்டி பாக்குறான். அந்த பேய் கோழி அவங்க வீட்டு வெளிய நின்னுக்கிட்டு இருக்கிறத அவன் பாக்குறான். அட செத்தோண்டா, அந்த வீணா போன கோழி அதோட முட்டைக்காக அது வெளியே நின்னுக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஐயோ யசோதா, அந்த வீணா போன கோழி அதோட முட்டையை எடுத்துட்டு போறதுக்காக தான் அது வெளியே நின்னுக்கிட்டு இருக்கு. அது பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு பேய் மாதிரி அந்த கோழி வெளியே நின்னுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் உள்ள வந்துச்சின்னு வை, நம்ம 2 பேரையுமே அது சும்மா விடாதுன்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல அந்த முட்டை ஆட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்குது. அங்க பாத்தீங்களாங்க, அந்த முட்டை கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிக்குது. அது குழந்தை வர
அதே நேரத்துல அந்த முட்டை வெடிச்சு கோழியோட குழந்தை அதுல இருந்து வெளியே வருது. அந்த கோழி குழந்தைய பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன இது? இவன் யாரு? கோழி மனுஷனா? என்னங்க இது கோழி குஞ்சு இல்ல, இது நம்ம ஊரு காலு திருடன். இவன் அங்கங்க சுத்திக்கிட்டு திருடிட்டு இருப்பானே, கோழி முட்டையில இருந்து இவன் எப்படி வெளியே வந்தான்? இப்ப அந்த காலுக்கு ரெக்கைங்க வாலு அப்படின்னு எல்லாமே இருந்தது. நான் திரும்பவும் வந்துட்டேன். ஐயோ செம்ம! அடடா, எனக்கு சிறகுகளும் கிடைச்சிருக்கே. என்னால இந்த சிறகை வச்சு அப்படியே மேல பறந்து போக முடியுமே. யசோதா, இது ஏதோ ஒரு பேயின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது நம்மள சும்மாவே விடாது. ராமு ஒரு கட்டை எடுத்து அதை அடிக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல அந்த கோழி அந்த ஜன்னல்ல இருந்து பறந்து வெளியே போயிடுது. அப்ப ராமு போய் பாக்குறாரு. கிராமவாசிகளே, எல்லாரும் சீக்கிரம் வாங்க. இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என் வீட்ல இருக்கிற கோழி அது ஒன்னும் சாதாரண கோழி இல்ல. இந்த கோழி ஒரு பயங்கரமான பேய் கோழி. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. அட, எல்லாரும் சீக்கிரம் வாங்கப்பா. இந்த கோழி பேய் கோழி, நம்மள யாரையும் இது சும்மா விடாது. ஜனங்க அந்த கோழியோட ரூபத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஏதோ பேய் இருக்கு அப்படின்னு. ராமு அண்ணா சரியாதான் சொல்லியிருக்காரு. இது சாதாரண கோழி இல்ல, இது ஒரு பயங்கரமான பேய் கோழி. நாம இதை எரிச்சே ஆகணும். வாங்க நண்பர்களா, நாம இன்னைக்கு இந்த கோழியை எரிச்சு இதோட லெக் பீஸ சாப்பிடுவோம். அவங்க அந்த கோழிக்கு கூட நெருப்ப வச்சு எரிய வச்சு அத நாசமாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அது எரிஞ்சு வெந்ததும் அதோட லெக் பீஸ் வேற எடுத்து ருசிச்சு சாப்பிடுறாங்க. வாவ், செம்ம டேஸ்டா இருக்கு ராமு அண்ணா. நிஜமாவே உங்க கோழி டேஸ்டுக்கு எந்த குறையும் இல்ல. அட பைத்தியக்காரனுங்களா, நீங்க அந்த கோழிய சாப்பிட்டீங்களா? அட, அந்த கோழிய சாப்பிட்டது மட்டும் இல்லாம லெக் பீஸ் டேஸ்ட்னு வேற சொல்றீங்களே. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அந்த கோழி ஒரு பயங்கரமான கோழி. அந்த கோழியை நீங்க சாப்பிட்டதால நீங்களும் கூட பேயா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ, சாக போறோமே. ஐயோ, நாம இப்ப என்ன பண்றது? ஐயோ, இப்ப எங்களுக்கு என்ன ஆகும்? ஐயோ ராமு அண்ணா, கொஞ்சம் வாயை மூடுங்கண்ணா. அட, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கே. ஐயோ ஐயோ, எனக்கு என்ன ஆக போகுது? ஐயோ 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 கடவுளே. ஆ ஆ அத சாப்பிட்ட இந்த 3 பேரும் அவங்க பயங்கரமான பேயா மாறிடுறாங்க. என்னங்க, ஏதாவது பண்ணுங்க, இவங்க வேற பேயா மாறிட்டாங்க. இவங்க யாரையும் உயிரோட விட மாட்டாங்க. ஊர்க்காரங்க அவங்கள கட்டி போட்டுடுறாங்க. அட, இவனுங்களாம் யாரு? நீ சொன்ன அந்த பேய்கோழி இவங்க தானா? ஐயோ இல்லண்ணா, அந்த பேய்கோழி நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. ஒரு கோழியோட முட்டையில இருந்து ஒரு பயங்கரமான கோழி வெளியே வந்துச்சு. அது மனுஷன்தான், ஆனா இப்ப அது ரெக்கைய வச்சுக்கிட்டு ஒரு கோழியா மாறிடுச்சு. அட, நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷன் முட்டையில இருந்து வந்து கோழியா மாறிட்டானா? ஐயோ அண்ணா, நான் உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களோட கண்ணால பார்த்தாதான் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். நாம அவனை பிடிச்சாகணும். நீ சொல்ற மாதிரி இருந்தா அவனை நம்மளால எப்படி பிடிக்க முடியும்? சரி, ஏதாவது ஐடியா பண்ணுவோம். வாங்க, நாம காட்டுல போய் அவனை தேடுவோம். வாங்க வாங்க போலாம். சில ஊருக்காரங்க காட்டுக்குள்ள போய் அங்க ஒரு கூண்ட வச்சுட்டு வராங்க. ஊர்ல இருக்க பெண்கள் அவங்களோட நகைய கொடுத்து அதுக்குள்ள வைக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஊரு ஜனங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்க நகை இருக்குன்னு தெரிஞ்ச அந்த திருட்டு கோழிக்கு எப்படியாவது அதை திருடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு கூண்டுக்குள்ள அந்த திருட்டு கோழி போகுது. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க வந்து அந்த கூண்டை அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அது கத்த ஆரம்பிக்குது. அப்புறம் அதுக்கு கூட அவங்க நெருப்பு வச்சு அந்த கூண்டுக்குள்ளேயே அதையும் நாசனமாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து ஊருக்கு வராங்க. அட கடவுளே, இப்ப நாம இவங்களே என்ன பண்றது? பேயா மாறி போன இந்த பைத்தியக்காரனங்களையும் நம்ம எப்படியாவது கொன்னேதான் ஆகணும். இல்லப்பா, நான் உனக்கு உதவி பண்றேன். இவங்கள சரி பண்ண நாம ஒரு பூஜை பண்ணி ஆகணும். அந்த பூஜை பண்ணும்போது யாரும் எந்த ஒரு சாப்பாடையும் சாப்பிடக்கூடாது. எல்லாம் விரதமா இருக்கணும். அப்பதான் அந்த பூஜை பூர்த்தி அடையும். பேய்க்கு முக்தியும் கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறோம். இனிமே இந்த கிராமத்துல இருக்கிற யாருமே பூஜை முடியற வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க.
அதுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கறேன். மந்திரிச்ச அந்த தண்ணிய அவங்க மேல பூசாரி போட்ட உடனே அவங்களும் நார்மலாக மாறிடுறாங்க.